ஓகேமா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சால்வ் தி ஃபாலோயிங் linear of equations 3 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இது தேர்ட் சப்டிவிஷன்ஸில் என்னென்னா கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். சொல்யூஷன் கிவன் கொஷின் நம்ம அப்படி எழுதலாம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் ப்ராக்கெட் y ப்ளஸ் z. ஓகேம்மா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா, நமக்கு தெரிய வேண்டிய இதை ஏன்னு எடுத்துக்கலாம். செகண்டை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து சின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். ஓகேம்மா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி. அதாவது ஏயும் பியை நான் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். என்ன வரும் பாருங்கள். இது வந்து ஏ, இது வந்து ஃபஸ்ட்னு எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10. ஓகேம்மா, இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கு இப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்னமா வரும் 2. இப்போ 3y ப்ளஸ் இதில் எதுவுமே இல்லாதனால 2 × 10 அதாவது 20. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2 நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ என்ன வருமா 2 ஆஃப் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/20. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோமா. என்ன வரும் 2x ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னமா எக்ஸ் கமா தட்ஸ் கான்ஸ்டன்ட், வேரியபிள் எல்லாமே லெஃப்ட் சைடு, கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் சைடு. அப்போ என்ன வரும் பாருங்கள் 2x இந்த மைனஸ் ப்ளஸ் 3y லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 3y மாறும் ஈக்குவல் டு 20 இந்த ப்ளஸ் 40 ரைட் சைடு போகும்போது மைனஸ் 40 மாறும். அப்போ 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 20 மைனஸ் 40 என்ன வரும் மைனஸ் 20. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேம்மா, அதே மாதிரி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஏயும் இப்போ ஏயும் பியும் கம்பேர் பண்ணோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோமா பி கம்மா ஏ கம்மா சின்னு எடுக்கலாம். ஓகேவா, அதாவது ஏயும் சியும் நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். ஏயோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு சியோடது 2z ப்ளஸ் 5. ஓகேம்மா, இப்போ நம்ம சேம் வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு, கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் சைடு. அப்போது எக்ஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இசட் லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 2z மாறும். 5 இந்த ப்ளஸ் 20 ரைட் சைடு போகும்போது மைனஸ் 20 மாறும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 5 மைனஸ் 29 வரும் மைனஸ் 15. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு இருக்கா, அப்படி இருக்கட்டு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா. ஏயும் டியும் ஈக்குவேட் பண்ணலாமா. அப்போ ஏ ஈக்குவல் டு டி. ஓகேம்மா, இப்போ ஏ ஈக்குவல் டு டினா ஏ ஈக்குவல் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு டி. டியோடது என்னம்மா 110 மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு இதை நம்ம மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். அப்போ என்ன வருமா 110 மைனஸ் ஒய் மைனஸ் இசட். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் வேரியபிள் எல்லாமே லெஃப்ட் சைடு தானே வரும், அப்படி எழுதலாம் பாருங்கள். எக்ஸ் இந்த ப்ளஸ் ஒய் லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் ஒய் லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறும். இந்த மைனஸ் இசட் லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் இசட்டாக மாறும். ஈக்குவல் டு 110 இந்த ப்ளஸ் 20 ரைட் சைட் போகும்போது மைனஸ் 20 மாறும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 110 மைனஸ் 20 என்னமா வரும் 90 இல்லையா 90. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதெல்லாம் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா வந்துச்சு நமக்கு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது தானே, இது எழுதிக்கலாம். 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20. இதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படிமா வந்துச்சு எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 15. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை நான் ரப் பண்ணிடுறேன். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னமா வந்துச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 90 இல்லையா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. இதை நான் வந்து ரப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஏதாவது 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணலாமா. இப்போது டேக் ஈக்குவேஷன் 2 and 3. ஓகேம்மா, 2 and 3 எடுக்கலாம். இப்போ 2 என்ன ஆகுது பாருங்கள். எதை நம்ம எலிமினேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிடுவோம். இசட்டை நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணலை.
அப்போ எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 15. ஆனால் 3ல் வந்து நமக்கு இந்த இடத்துல 2 வேணும் இல்லையா? ஸோ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன ஆகும் பாருங்கள், 3x இல்லை ஒய்யில் அதனால் நம்ம 0 போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் ஒய் இல்லைல்ல, ஸோ 0 போட்டுக்கலாம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 15. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2 × 90 என்னமா வரும், 180. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ 2 மைனஸ் 2z ப்ளஸ் 2z கேன்சல் ஆகும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன வருமா, 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 180ல் 15 போயாச்சுன்னு என்ன வரும், 165 இல்லையா, 165. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணலாம் பாருங்கள். நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் காம்பினேஷன் உள்ள வேரியபிளாக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கிவன் ஈக்குவேஷனில் ஏதாவது எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் ஈக்குவேஷனை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1 தான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரிலேட்டட் வேரியபிள். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணலாம். இப்போ எதை நம்ம எலிமினேட் பண்ணலாம் பார்ப்போம். எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். அப்போது ஈக்குவேஷன் 1 எப்படிமா மாறும், 1 மல்டிப்ளைட் பை, இப்போ நம்ம எக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லாதனால நம்ம எல்சியம் எடுத்து என்ன வரும், 2 × 3 னா 6 வரும். அப்போ நம்ம இதை 2ஆல் ஆஃப் அதை சேஞ்ச் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும் பாருங்கள், 3 × 2 னா 6x மைனஸ் 9y ஈக்குவல் டு மைனஸ் 60. கரெக்டாமா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 இல்லையா, 4ஐ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணலாம், ஆப்போசிட். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வருமா, 3 × 2 னா 6x ப்ளஸ் 2 × 2 னா 4y ஈக்குவல் டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 200, 320, 330 இல்லையா, கரெக்டாமா? டிவைடட் பை, நெக்ஸ்ட் இப்போது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் தான் வந்து கட் ஆகும். ஸோ மைனஸ், இது வந்து மைனஸ், இதுவும் வந்து நமக்கு மைனஸ். அப்போ ஆன்சர் என்னமா வரும், 6x மைனஸ் 6x கேன்சல் ஆகும். மைனஸ் 9 மைனஸ் 4 அப்போ என்னமா வரும், 13 மைனஸ் 13y ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 390 இல்லையா. இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆகும். அப்போ y ஈக்குவல் டு 390 பை 13 இல்லையா, 13. அப்போ நம்ம கட் ஆகும் பாருங்கள், 113s are 13s, அப்போ 26, 39 இல்லையா. அப்போ 30 டைம்ஸ் வரும் இல்லையா. 130s are 3, 39, 30, 39 கரெக்ட்மா. அப்போ நமக்கு y ஈக்குவல் டு 30 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ ஒய்யோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஈக்குவேஷன் 1 என்ன ஆகுதுன்னு பாருங்கள், சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 30 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ 1 என்ன ஆகும் பாருங்கம்மா, 2x மைனஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 30 இல்லையா, ஈக்குவல் டு மைனஸ் 20. ஓகேம்மா. இப்போ நம்ம 2x மைனஸ் 3 இன்ட்டு 30னா 90 ஈக்குவல் டு மைனஸ் 20. அப்போ 2x ஈக்குவல் டு மைனஸ் 20 ப்ளஸ் 90. 2x ஈக்குவல் டு மைனஸ் 90 ப்ளஸ் 20 என்ன வரும், 70 இல்லையா. எஸ் 70. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 70 பை 2 ஈக்குவல் டு 35. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 35 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஒய்யோட வேல்யூ இருக்குது, இசட்டோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ இசட் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 35 இன் ஈக்குவேஷன் 2. அப்போ 2 என்ன ஆகும் பாருங்கம்மா, எக்ஸு அதாவது எக்ஸோட வேல்யூ 35 இல்லையா, 35 மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 15. அப்போது மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 15. இந்த ப்ளஸ் 35 ரைட் சைட் போகும்போது மைனஸ் 35 மாறும். மைனஸ் 2z ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், 40, 50 இல்லையா, 50 மைனஸ் 50. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ z ஈக்குவல் டு 50 பை 2 ஈக்குவல் டு 25. அப்போ நமக்கு ஆன்சர் எடுத்து எழுதலாமா? ஆன்சர் பாருங்கள், x ஈக்குவல் டு 35 அண்ட் y ஈக்குவல் டு என்னமா கிடச்சிது, 30 அண்ட் z ஈக்குவல் டு 25. ஓகேம்மா. இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுக்கு நமக்கு செப்பரேட்டாக ஆன்சர் கிடச்சதுனால எப்படி எழுதலாம் பாருங்கள். The system has unique solution. அவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணக்கூடிய வெரிஃபிகேஷன் பண்ணலாமா?
வெரிஃபிகேஷன். ஓகேம்மா, என்ன பண்ணலாம்? இப்போ எதை எடுக்கலாம்? ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுக்கலாம் பாருங்கள். A, B எடுக்கலாம் என்னம்மா? A, B பாருங்கள். x plus 20 equal to 3y by 2 plus 10 இல்லையா? xோட வேல்யூ நமக்கு 35 இல்லையா? 35 plus 20 equal to 3. yயோட வேல்யூ வந்து 30. அப்போ 3 into 30 என்னம்மா? 3 into 30 by 2 plus 10 இல்லையா? அப்போ 35 plus 20 என்ன வரும்? 55. 55 equal to 3 into 30 னா 90. 90 by 2 plus 10. 55 equal to 90 by 2 னா 45 plus 10. That is 55 இல்லையா? 55. Hence verified. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட்டுங்கிறது இந்த வெரிஃபிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.